தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லாேருக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி 25,500 இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறையவே அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 35,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 16 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞர்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனவு அரசு வேலை தான் இது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லி 4 விதமான பதவிகள் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் நம்பர் 1, அதில் எந்தெந்த ஜோனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி, இங்கே வந்து நமக்கு தமிழ்நாடு லொக்கேஷன். ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் இருக்க வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லெவலில் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த ஜோனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 1, 3 and 5 அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அந்த டிகிரியில் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 1, 3 and 5 இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், அதாவது போஸ்ட் நம்பர் 2, 4, 6 இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும். அந்த கிராஜுவேஷன் நீங்கள் ஆர்ட்ஸ்லேயும் படிச்சிருக்கலாம், சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கலாம், பிஇ, பிடெக் இந்த மாதிரியும் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? 60% மார்க் வச்சுருக்கணும். அல்லது நீங்கள் டிப்ளமோவில் கமர்ஷியல் அல்லது செக்ரட்டரியல் ப்ராக்டிக்ஸ் இது ரிலேட்டடாக டிப்ளமோவில் முடிச்சிருக்கணும். அதுலேயுமே 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதேமாரி டைப்பிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 60 words per minute இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸியும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 அந்த டேட்டில் நீங்கள் 28 yearsக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 3 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி, எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆர் இடபிள்ஸ் கேட்டகரியாக
இருக்கீங்கன்னா ஆகஸ்ட் 17 1998க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா ஆகஸ்ட் 17 1995க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா ஆகஸ்ட் 17 1993க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் லிங்க் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 16 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 500 rupees பெய்ட் பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupeesம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 500 rupeesல 400 rupees வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் திருச்சி லொக்கேஷன்ஸில் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நம்பர் 1, 3 and 5 இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். 150 minutes எக்ஸாம் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் அடுத்த ஸ்டெப், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு அதோட நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் நம்பர் 2, 4, 6 இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 minutesல ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்கள ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில். அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் இருக்கும், ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 25,500 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அதாவது டேனஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு சொல்லி நிறையவே அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 35,000க்கு மேலே கிடைக்கும். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கிறத என்கரேஜ் பண்ணுறோம், ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஆகஸ்ட் 16 வரைக்கும் டைம் இருக்குது. இதோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.